ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், CS3391 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கொஷின்ஸ் கூட இப்போ நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இனி ஒரு எக்ஸாம் இருந்தனால இந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கான டைமும் உங்களுக்கு வந்து அவ்வளோவே இல்லை. அதனால் இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பொறுத்தவரை நான் வந்து 2 டைப்பாக கொடுத்துருக்கேன். அதாவது ஒவ்வொரு யூனிட்லையும் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் பிளாக் மார்க்கெட்டில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி 5 யூனிட்லையுமே அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஷின்ஸ் முதல்ல படிச்சிருங்க. ரிமைனிங் கொஷின்ஸில் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு படிச்சுட்டு போங்க. அதேமாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பொறுத்தவரை முடிஞ்ச வரைக்கும் கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, வாங்க யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரை இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கொஷின் நல்லா படிச்சிருங்க. இது வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வரக்கூடிய இந்த வேரியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் எக்ஸாம்பிளோட நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆப்ரேட்டர்ஸ் கொஷினும் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கொஷினும் நல்லா படிச்சுங்க. கொஷின் பொறுத்தவரை இந்த 3 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்டுறாங்க. அதனால் இந்த 3மே ஒரு கொஷின் டைப்பாக வந்து படிச்சிருங்க. இப்போ இந்த கொஷின் படிச்சிட்ட பிறகு ரெண்டாவதாக இந்த மெத்தட்ஸ் கொஷினும் அதுக்கப்புறம் இந்த மூணாவதாக இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஊப் கொஷினும் நல்லா படிச்சிங்க. சில சமயம் இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஊப் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் கேட்பாங்க. அதே மாதிரி வேரியஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட் பற்றினா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் இதுக்கான ஃபீச்சர்ஸ் கரெக்டாக எழுதிருங்க. ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாக் கலர் மார்க்கரில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஷின்ஸ் முதல்ல படிச்சிருங்க. ரிமைனிங் கொஷின்ஸ் பொறுத்தவரை இந்த 5 யூனிட்டுமே கவர் பண்ணிட்ட பிறகு ரிமைனிங் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம்னா இதில் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸும் இன்டர்ஃபேஸ் கொஷினும் ஒரே டைப் ஆஃப் கொஷினாக படிச்சிருங்க. இன்ஹெரிட்டன்ஸோட டெஃபினேஷனு, ஜாவா ப்ரோக்ராமு, டைப்ஸ் வித் எக்ஸாம்பிளோட நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் பொறுத்தவரை எப்படி டிக்ளேர் பண்ணது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணது, அதோட டைப்ஸ் என்ன, இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பேக்கேஜஸ் டாபிக் கொஷினும் அப்புறம் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கொஷினும் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ஓவர்லோடிங் மெத்தடும் ஓவர் ரைடிங் மெத்தடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக இதையும் கொஞ்சம் நல்லா கடைசியாக வந்து பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 வந்து படிங்க. இது வந்து பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்ட்ரிங் டாபிக் நீங்கள் நல்லா தெரவாக இருந்தாலே ஒரு கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதில் வரக்கூடிய அந்த ஜாவா ப்ரோக்ராம்ஸு, ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி கிளாஸஸ், ஸ்ட்ரிங் பஃபர் கிளாஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரிங் டாபிக் வந்து நீங்கள் நல்லா தெரவாக இருந்தாலே இதே போதும் தான். பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜெனரிக் டாபிக் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜெனரிக் மெத்தட்ஸு, கிளாஸஸ் வித் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. அதில் வரக்கூடிய ப்ரோக்ராம் நல்லா பார்த்துங்க. அப்புறம் மூணாவது அந்த பவுண்டட் டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரை எந்த மாதிரி படிக்கிறேன்னா இது வந்து 2 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஒன்று வந்து எக்ஸப்ஷனல், இன்னொன்று வந்து த்ரெட். இந்த 2 டைப்லேருந்து எதனா ஒரு டைப் நீங்கள் நல்லா தெரவா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாய்ஸ் ஈஸியாக இருக்கோ பாருங்கள். ஸோ இந்த டாப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதை கவர் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இப்போ இந்த டாப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக இருந்தால் இதை கவர் பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் சப்போஸ் இதிலே வந்து இம்பார்ட்டன்ட்னா படிக்க முடியுது, அந்தளவுக்கு டைம் இல்லைனா ஸோ இப்போ த்ரெட் படிக்கிறீங்கன்னா இதில் வந்து இந்த இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன், இந்த சின்க்ரோனைசேஷன் அண்ட் டைப்ஸ் இந்த 2 டாபிக் கொஸ்டின் நல்லா கவர் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸப்ஷன் டைப்ஸ், அந்த எக்ஸப்ஷன் ஆயிடுச்சு, பில்ட் இன் எக்ஸப்ஷன், யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன், இந்த டாபிக் கொஸ்டின்ஸ் நல்லா கவர் பண்ணிங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி எப்படி கேட்டாலும், அதாவது கொஸ்டின் டஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஈஸியாக இருந்தாலும் சரி எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ கொஸ்டின் ஈஸியாக இருக்க பட்சத்தை இந்த கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த டாப்பிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த 2 டாப்பிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது ரெண்டுத்துல ஏன்னா ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக படிக்க பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த 2 கொஸ்டினில் ஏன்னா ஒரு கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு பிறகு மூணாவதாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து கடைசியாக யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பற்றி பார்த்தோம்னா இந்த யூனிட் பற்றி எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மெனுஸ் டாபிக் கொஸ்டின் வந்து நல்லா கவர் பண்ணிங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன பண்ணிங்கன்னா அந்த லே அவுட்டு, கண்ட்ரோல்ஸ், ஈவென்ட் ஹேண்ட்லிங் இந்த 3 டாபிக்ஸில் ஏன்னா 2 டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா கவர் பண்ணிங்க. இந்த ஒவ்வொரு டாபிக்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களால் படிக்க முடிஞ்சால் அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ஜாவா ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா பார்ட் சிக்கான கொஸ்டின்ஸும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், அதே மாதிரி இதுக்கான நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் வந்து புக்கோட பிடிஎஃப் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேக் சைடில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயே வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுன்னு இருக்குது. அதையும் ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா செலக்டிவாக படிச்சுங்க. ஓகே, எல்லாருமே நல்லா படிங்க. மேக்ஸிமம் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுதா பாருங்கள். அப்படி இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் கவர் பண்ண முடியுதோ அது வரைக்கும் படிக்கும் போதும். மெயினாக பிளாக் மார்க்கரில் அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஸ்டின்ஸ் முக்கியமாக படிங்க. ஓகே, பாய்.